மேக்ஸிமம் 150 PSI 10 பார் மில்லி கொடுக்கலாம். இது சிலிண்டரோட கெப்பாசிட்டி 10 பார், மேக்ஸிமம் 10 பார் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்காம பற்றில்லை. அதுக்கு தான் இந்த ப்ரெஷர் கேஜ் மாட்டிடலாம். இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் 10 பாரும் உள்ளே போகும் சிலிண்டருக்கு. இது ஸ்பீடு வேரி பண்ணுறது. இன்றைக்கி கம்மியாக இறந்துங்களா இதான் இனிஷியல். இதுலேருந்து இதுதான் நல்லா அமுத்தம். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்லோவாகிட்டு போகும். அந்த மாதிரி ட்ரில்லோட சைஸ் தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ சின்ன சின்ன ட்ரில் போடுறீங்க, 5mm 6mm அது மாதிரி போடுறப்ப ஃபுல் ஏர் அவசியம் இல்லை. இல்லை சொல்கிறேன் கேட்டால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. இதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி நல்லா ப்ரெஷராக கொடுக்கும். சரியா? என்ன மெட்டீரியல் போடுறன்றதை வச்சும் வரும். இப்போ நைலானாக இருந்தால் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் மாதிரி, கேஸ்ட் அலுமினியம் அது மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஃபுல் ஏர் வேணும். நல்லா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் வரும். டாப்பர் ஈஸி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இருக்கிறதே காடு. அது டைட், அதுவும் ஃபுல்லாக ஏர் வேணும். ஃபுல் ஏர் இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபுல் ஏர் ஓப்பன் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ட்ரில் விழுகும், இல்லைன்னா ட்ரில் விழுகும். இதுதான் கான்செப்ட். ஃப்ரெண்டு பேக் போடலாம். இது இப்போ சென்ட்ரேட் கரெக்டாக இருந்தால் தான் ட்ரில் விழுகும். நீங்கள் ட்ரில் விழுகாது. இல்லை லேசுனா தான் அந்த சென்ட்ரு கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல ட்ரில் ஆப்ரேஷன் சேக்கிங் பண்ணுவாங்க. இது அவுட்டர் டயாமீட்டர் 40, இன்னர் டயாமீட்டர் 35, 40 × 35, ஸ்ட்ரோக் லென்த் 150 mm. அவுட்டர் டயாமீட்டர் 40, இன்னர் டயாமீட்டர் 38, அது மாதிரி 38 37 அந்த மாதிரி வரும். ஸ்ட்ரோக் லென்த் 150 mm. மெட்டீரியல் வந்து அலுமினியம். மேக் வந்து டெக்னோ மேக். ஸோ இதான் வந்து இதோட மேக்ஸிமம் ப்ரெஷர் 10 பார். இது 5/2 டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு. சென்டர் வந்து ஆஃப், ஏர் எங்கேயும் போகாது. ஒரு பொசிஷன் போட்டால் ஃப்ரண்ட்டு, சென்டர் வந்து ஆஃப். ஒரு பொசிஷன் போட்டால் பேக். அப்புறம் இது ப்ரெஷர் கேஜ் 10 பார் ப்ரெஷர் கேஜ். ஸோ இதான் வந்து நுமாட்டிக் கேஜ் ஸ்டார்ட். அப்போ எதுவுமே ஏர் போகாது. இதான் டைரக்ஷன் கண்ட்ரோல் தான். இதில் ஸ்ப்ரிங் வராது. சொல்லாடு வால்வில் தான் ஸ்ப்ரிங் வரும். இது வந்து நம்ம தான் ஃபுல் டைப்பு. நம்ம தான் வந்து ஆப்ரேட் பண்ணால் தான் மூவ் ஆகும். ஸ்ப்ரிங்னா என்ன, அப்படி அமுத்துனா போகும், விட்டால் நான் சென்ட்ரு வரும். இது ஸ்ப்ரிங் டைப் கிடையாது, ஒன்றும் டைப். சொல்லாடு வால்வில் ஸ்ப்ரிங் உண்டு. அதை ஆன் பண்ணுறப்போ ஆக்ட் ஆகும், விடுறப்போ ஸ்ப்ரிங்கில் ரிட்டர்ன் வரும். இது மெக்கானிக்கல் வால்வு. நம்மளே ஸ்கூல் வால்வு சொல்லுவாங்க. நம்ம தான் ஆப்ரேட் பண்ணணும்.